அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இன்னைக்கு அநேக தினம் இல்லம்மா விஜய் சார் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னை பார்த்தோன்னே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு இல்ல, ஆக்சுவலி வாடா போடான்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டே பதில சொல்றேன் அந்த இதெல்லாம் சொல்றப்ப டேலாம் நான் சொல்லணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஐயோ அவரே போய் டே சொல்லணுமான்னு. விஜய் சார் இந்த பக்கம், சூர்யா சார் இந்த பக்கம், அண்ட் வசந்த் சார் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து நடு ரோட்ல ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக் கட் பண்ணி சுஷா மேம் அண்ட் விஜயனா எல்லாருமே சேர்ந்து நாங்க அந்த 5 பேருமே அங்க இருந்தோம். கலைஞர் ஐயா அவர்கள் கிட்ட இருந்தும் அவார்ட் வாங்கியிருக்கேன், ரஜினி சார் கிட்ட இருந்து அவார்ட் வாங்கினேன், சிவாஜி சார் கிட்ட இருந்து அவார்ட் வாங்கினேன். இப்போ நல்ல பிசினஸ்க்குள்ள இறங்கிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது வந்து விஜயோட தங்கச்சியா தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்க சினிமா விட்டு விலக காரணம் என்ன மேம்? விலகெல்லாம் இல்லையே, நான் விலகினேன்னு யாரும் சொன்னா? எனக்கு சினிமா எப்பவும் பிடிக்கும். சினிமாங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 9 to 5 ஜாப் இல்ல. நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அங்க போக முடியாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கிடையாது. நான் விலகவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு இப்ப நான் எனக்கு ஒரு பிரேக் தேவைன்னு தோணுச்சு. எனக்கு ஏத்த மாதிரியான ரோல்ஸ், எனக்கு வேணும்னு தோணுற ரோல்ஸ் எப்போ வருதோ ஆர் என்னால எப்போ பண்ண முடியுமோ, நான் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம்லயும் எனக்கு அந்த ரோலும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஐ வில் டெஃபினெட்லி கெட் பேக் டு சினிமா. எனக்கு சினிமா எப்பவும் எனக்கு விட்டு போறதுக்கு எனக்கும் மனசு வராது, சினிமா என்னையும் விடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்க படம் அப்படின்னாலுமே வந்து நிறைய பேருக்கு இந்த படம் தெரியாது. நேருக்கு நேர் நீங்க முதல் நடிச்ச படம், அது வந்து 7 வயசுல நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அப்போ ரகுவரனுக்கு பொண்ணா இருந்தீங்க, விஜய் சார் வந்து உங்களுக்கு சித்தப்பா, சூர்யா சார் உங்களுக்கு மாமா. சோ இந்த படத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தை பத்தி உங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த 7 வயசுல இருந்து இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ 2 கரெக்ஷன். அது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடையாது, நான் 1 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஆமா. அண்ட் செகண்ட் கரெக்ஷன், அது 7 வயசுல படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் நடிச்சப்ப அதுல 5 வயசு எனக்கு. சோ யா, அதுல எனக்கு மெமரிஸ்னா டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா என்னோட பர்த்டே எல்லாமே நாங்க வந்து ஆன் செட் செலிப்ரேட் பண்ணோம். விஜய் சார் இந்த பக்கம், சூர்யா சார் இந்த பக்கம், அண்ட் வசந்த் சார் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து நடு ரோட்ல ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக் கட் பண்ணி எனக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. அது எனக்கு நிஜமாவே செம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்த்டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த ஃபிலிம்னால எனக்கு இன்க்ளூடிங் ஸ்டேட் அவார்ட் எனக்கு 13 அவார்ட்ஸ் கிடைச்சது as பெஸ்ட் சைல்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர். ஸோ அதனால அதுவும் என்னால கண்டிப்பா மறக்க முடியாது. எல்லா அவார்ட் வாங்க போறப்போ அழகா நான் ஜாலியா புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு அண்ட் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டர் கிட்ட, கலைஞர் ஐயா அவர்கள் கிட்ட இருந்தும் அவார்ட் வாங்கியிருக்கேன், ரஜினி சார் கிட்ட இருந்து அவார்ட் வாங்கினேன், சிவாஜி சார் கிட்ட இருந்து அவார்ட் வாங்கினேன். ஸோ அந்த படத்தினால எனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுனால அஃப்கோர்ஸ் என்னால மறக்க முடியாது. ஓகே மேம், இந்த நேருக்கு நேர் படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நான் சொன்னேன், as I told you before, நான் 1 வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால எல்லாருக்கும் அப்ப இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில தெரியும், சைல்டு ஆக்ட்ரஸா என்ன ரொம்பவே தெரியும். ஏன்னா நான் நிறைய பிலிம்ல எல்லாத்துலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் தான் பண்ணுவேன். சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த பிலிம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் 20 படம் பண்ணியிருந்தேன். சோ 20 படத்துல வந்துட்டு அதுல நான் பெரிய ரோல் இருந்தது. பட் ஆனா அது நிறைய கட் ஆயிடுச்சு பிலிம் ரிலீஸ் ஆகிறப்போ. சோ மணிரத்னம் சாருக்கு என்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன செலிப்ரேட் பண்ணிருக்காரு ஆன் செட், நீ நல்லா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சோ அப்போ இந்த பிலிம் நேருக்கு நேர் படத்துக்கு மெட்ராஸ் டாக்கீஸ், அதாவது மணிரத்னம் சார் தான் ப்ரொடியூசரா வராரு. சோ அவர் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ, சோ அப்ப நேருக்கு நேருக்கு இந்த கிட் மாதிரி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சைட்ல இருந்து ஃப்ரம் மெட்ராஸ் டாக்கீஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ரோல் வந்து நேருக்கு நேர்ல வந்தது. சோ யா, இப்ப நீங்க சொன்னீங்களே சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு. இப்ப நேருக்கு நேர் படத்துல கூட வந்து ஒரு கிட் இருந்தாலுமே, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கிட் இருந்தாலுமே அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரலா நடக்கும்ல. சோ வந்து நீங்க வந்து சூர்யா சார்க்கா இல்ல விஜய் சார்க்கா, யாருக்கு நீங்க பெட்டா இருப்பீங்க? அங்க நான் எல்லா ஹோல் செட்டுக்குமே நான் பெட்டு தான். பட் ஆனா விஜய் சார் இன்னுமே வந்து அதுல ஃப்ரீயா இருந்தாரு. ஏன்னா சூர்யா சாருக்கு அது ஃபர்ஸ்ட் பிலிம். சோ அவர் ரொம்ப பயத்திலேயே இருந்தாரு. அந்த பிலிம் ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப நர்வஸா இருந்தது மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏன்னா அவருக்கு அது ஃபர்ஸ்ட் பிலிம், அதுக்கு முன்னாடி நடிச்ச அனுபவம் கிடையாது. சோ அதனால அவர் ரொம்ப நர்வஸா இருப்பாரு. ஆனா விஜய் சார் வந்துட்டு அது அவருக்கு அப்கோர்ஸ் அது நிறைய படம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண படம் தான். சோ அதனால அவர் கொஞ்சம் கூலா இருந்தாலும் இவர் கொஞ்சம் நர்வஸா இருப்பாரு. பட் என்னோட வந்துட்டானா 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப என்ன செல்லமா பாத்துப்பாங்க. ஹோல் செட் அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, ஹோல் செட் வசந்த் சார்ல இருந்து எல்லாருமே, அதுல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் அழகா என்ன கொஞ்சிட்டு லைக் என்ன ஒரு, ஏன்னா அந்த பிலிம் ஃபுல்லாவே வந்து என்ன பேம்பர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சீன்ஸ்லயுமே என்ன பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்லா ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் அதான் அந்த சீன்லயே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த சீன்ஸே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு நான் கேட்பேன், எனக்கு நான் கேட்டேன்னு சொல்லி போய் பீரோ ஒன்னு எடுத்துட்டு வருவாங்க. சோ அந்த அந்த படத்துல வந்து ஆஸ் சீன்ஸா ஆஸ் அ கேரக்டராவே நான் ரொம்ப டிமாண்டிங்காவே இருப்பேன். நான் ரொம்ப செல்லம், எவ்ரிபடி அந்த ஃபேமிலில நான் ரொம்ப செல்லம்ன்றேன். அப்படிதான் எனக்கு ஃபுல்லாவுமே நடந்தது. எனக்கு எல்லாருமே வாங்கி கொடுப்பாங்க, எல்லாரும் எல்லாமே. எனக்கு ஞாபகம் இல்ல யார் என்ன வாங்கி கொடுத்தாங்க எல்லாம், பட் நான் எப்பனாலும் எங்கேயாச்சும் நான் ஜாலியா உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ விஜய் சாரை பத்தி நீங்க நிறைய இன்டர்வியூல பேசிருப்பீங்க. ஆனா சூர்யா சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், ஏதாச்சும் ஒரு பாண்டிங் இருந்திருக்கும்ல, சோ அத பத்தி பேசுங்க. அவர் கூட எனக்கு ஐ ரியலி ஹேட் அ நைஸ் டைம். அதுக்கப்புறம் சந்திப்போமான ஒரு ஃபிலிமும் பண்ணேன். சோ அவரோட நான் அவர் கூட நான் செகண்டா பண்ணேன் சந்திப்போமா. சோ அதுலயுமே வந்துட்டு he was very sweet and அவர் எங்க பார்த்தாலும் பேசுவாரு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை வந்து ஒரு மூவியோட ஆடியோ லான்ச் இருந்தது. சோ அப்ப பின்னாடில இருந்து யாரோ என்ன தட்டினாங்க. யாரும் திரும்பி பார்த்தா சூர்யா சார் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரா பேசினாரு. ஐ வாஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா சடனா, ஏன்னா அப்ப அவர் ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்தாரு. நான் இது சொல்றது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, பட் ஆனா ஸ்டில் அவர் ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்தாரு அப்பவே. சோ அவர் வந்து எப்படி இருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா மேம் பக்கத்துல இருந்தாங்க. சோ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆமா, ஆயிருந்ததுக்கு அப்புறம் தான். சோ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஜெனிஃபர் நேருக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண படத்துல நடிச்சிருந்தேன் அப்படின்லாம். சோ அவ்வளவு ஞாபகம் வச்சு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசினது எல்லாமே he is very sweet. ஓகே, அடுத்ததா கில்லி படத்துக்கு வரலாம். அதுல விஜய சித்தப்பான்னு கூப்பிட்டுருப்பீங்க, இதுல அண்ணான்னு கூப்பிட்டுருப்பீங்க. எப்படி அது பழகிச்சு? அதுல சித்தப்பான்னு கூப்பிட்டுருப்பீங்க, சடனா பாக்கும்போது சித்தப்பா அப்படின்னு வந்துருவோம்ல. இல்ல, ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப பெருசா பேச மாட்டேன் யாருக்கிட்டயுமே. நான் ஷூட் போனாலே, அதுவும் சின்ன வயசுல கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அளவுக்கு பேசுவேன். இந்த கில்லி பண்ற டைம் எல்லாம் நான் ரொம்ப சைலண்ட், எக்ஸ்ட்ரீம்லி சைலண்ட். நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், என் புக் எடுப்பேன், படிப்பேன். அதோட அந்த ஷூட் எடுக்கிற இடத்துக்கு போவேன். சீன் இருக்குன்னா நடிச்சுட்டு திருப்பி I'll get back, I'll sit and read the book. இந்த மாதிரி ரொம்ப சைலண்டான பொண்ணு. ஆமா, அதுல துருதுருன்னு இருப்பீங்க. அது சினிமா நடிப்பு. சோ அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். சடனா பட் ஆனா ஒரு நாள் ஷூட், அதுக்கு முன்னாடி நிறைய நாள் ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னை பார்த்தோன்னே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. எனக்கு யோசிக்கல அவர் ரெகக்னைஸ் பண்ணுவார். ஏன்னா நான் நேருக்கு நேர் பண்றப்போ இத்துணுண்டு, லைக் 5-6 years old. அண்ட் இப்போ வந்துட்டு கண்டிப்பா அவர் மறந்துருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்த உடனே he spoke really well and நல்லா கலக்கலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதனால எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு இல்ல, ஆக்சுவலி வாடா போடான்னு சொல்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. டே பதில சொல்ற அந்த இதெல்லாம் சொல்றப்ப டே எல்லாம் நான் சொல்லணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஐயோ அவரே போய் டே சொல்லணுமான்னு. ஆனா அவர் வந்து he made me very comfortable. He said no, அண்ணா தங்கச்சின்னா அப்படிதானே இருப்பாங்க, நீ அதெல்லாம் சொல்லு, பிரச்சனை இல்லை. So that's how it was. அப்புறம் எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணி காட்ட முடியுமா? என்னது? அந்த படத்துல அம்மா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடுவீங்க, அம்மாவை பார்த்து. எல்லா இடத்துலயும் பாடிட்டேன் நான் வந்து. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை. இன்னைக்கு அநேர் தினம் இல்லம்மா? இல்ல, அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அநேர் தினம் இல்ல, ஆனா அநேர் தினம் அன்னைக்குதான் அம்மா பத்தி பாடணும்னு இல்ல, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். சூப்பர். ஓகே மேம். அடுத்ததா அந்த படத்துல த்ரிஷா மேம் இருந்தாங்க. சோ த்ரிஷா மேம் கூட உங்களோட பாண்டிங் எப்படி இருந்துச்சு? தட் வாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி பிரியாணி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்னா எனக்கும் பிரியாணி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஊட்டி விட்டுருவாங்க. ஸோ ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட கப்பலா அந்த பேரா அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கில்லியில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபிலிம்ல நானும் இருக்கேன் அப்படின்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட், சச் அ ஸ்வீட் ஹார்ட். அந்த லைட் ஹவுஸ் சீன்ல வந்து நீங்க விஜய் சார் த்ரிஷா மேம் 3 பேர் இருப்பீங்கல்ல, அந்த சீனை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அந்த சீன் ஆக்சுவலி நாங்க ரொம்ப பசியில பண்ண சீன். ஏன்னா காலையில நாங்க வந்து மேலே ஏறி லைட் ஹவுஸ்ல, அது ஒரிஜினல் லைட் ஹவுஸ் மகாபலிபுரம்ல. ஸோ மேலே ஏறி போயாச்சு. அது போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு 5-6 o'clock வரைக்கும் நாங்க ஷூட் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஆனா அது முடியல. ஏன்னா அங்க இருந்து கீழே வர முடியாது, ப்ரொடக்ஷன் எதுவும் மேலே வர முடியாது, எங்களுக்கு ஃபுட்டும் எதுவும் இல்லை. இது நான் மட்டும் இல்லை, டைரக்டர் அண்ட் கேமராமேன் பிளஸ் த்ரிஷா
மேம் அண்ட் விஜயனா எல்லாருமே சேர்ந்து நாங்க அந்த 5 பேருமே அங்க இருந்தோம். வி couldn't eat anything and ஃபுல் சீனுமே நாங்க செம்ம பசியில நான் வந்து அந்த இருந்தேன். அதனால அந்த அழுகெல்லாம் ஒரிஜினலா அதுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். த்ரிஷா ஐ மீன் அவங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி ஒரு மெமரபிள். நான் 5 மணியில 5:30க்கு எத்தையும் கீழே வந்துட்டு பிஸ்கெட் எடுத்து வாயில வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பாடா காலையில இருந்து சாப்பிடாம அப்படின்னு இருந்தது. பட் இட் வாஸ் ஃபன். இப்ப நினைச்சு பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் we made film அப்படின்னு. இந்த படத்துல உங்களுக்கு இருந்த ஃபன்னியான ஒரு மூமெண்ட்னா இதுதான் சொல்வீங்களா? ஃபன்னியா நிறைய நடந்திருக்கு. சோ விஜய் சாருக்கு இருக்கிறது சொல்லுங்க. அது வந்துட்டு நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவருமே ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப நிறைய பேசுற டைப் கிடையாது. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. சோ அதுக்கு ஆனா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டாருன்னா அவர் செம்மையா ஐ மீன் அங்க அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ ஸோ ரொம்ப கலக்கலன்னு எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு அவர் வந்து இது பண்ணுவாரு. ஸோ ஜாலியா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா அந்த அல்வா கொடுக்குற சீன்லாம் இருக்கிறப்போ அவர் கையில பிஸ்கெட் இருக்கும், அது என் கையில தூக்கி போடுவாரு. கையில லத்தி இருக்கும், அது என்கிட்ட தூக்கி போடுவாரு. இதெல்லாம் நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ பிடிக்கலாம் முடியும், அதெல்லாம் பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்னால இப்போ வரைக்குமே மறக்க முடியாத அனுபவம். இட் ரியலி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ நைஸ் டைம் அண்ட் மக்கள் எல்லாரும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.